Hi guys, welcome to Salak Recognition Tamil. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இது வந்து செஞ்சுரியல் நடந்தது. அண்ட் டீன் எல்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது அவருக்கு ஒரு ஃபேரல் சீரிஸ் கண்டிப்பாக நமக்கு தெரியும். அண்ட் டீன் எல்கர் இது வரைக்கும் எவ்வளோ பெரிய ஒரு பிளேயராக இருந்திருக்காரு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேப்டன் பண்ணியிருக்காரு சவுத் ஆஃப்ரிக்காவை ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம் டெஸ்ட் மேட்ச்சில் கேப்டனாக இருந்தார். அண்ட் இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபேரல் சீரிஸ். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம்னா சூப்பர் கான்ட்ரிபியூஷன் வித் த பேட் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா க்ளோஸ் டு 185 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா பேட்டிங் ஆடினாங்க 245 ஆல் அவுட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி நாக் 101 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 38 ரன்ஸ் அடிச்சிருந்தார் விராட் கோலி. அவர் கிடைச்ச ஸ்டார்ட்டை பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கேப்டலைஸ் பண்ண முடியல. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்தோ அவரால் ஸ்டார்ட்டை கேப்டலைஸ் பண்ண முடியலனாலும் கேஎல் ராகுல் இன்னொரு எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டார் 101 ரன்ஸ் அடிச்சு தான் நம்மளே சொன்ன மாதிரி. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கன்சிடரிங் த சர்க்கம்ஸ்டான்சஸ் இந்த மாதிரி ஒரு 100 வந்து ஒரு ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் 100 ஸ்கோர்ட் பை இந்தியன்ஸ் இன் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ். இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஒரு டாப் 10 லிஸ்ட் போட்டோம் அப்படின்னா 100 ஸ்கோர்ட் பை இந்தியன் பேட்ஸ்மேன் இன் ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டோம்னா கண்டிப்பாக டாப் 10 லிஸ்ட்டில் கேஎல் ராகுல் இருப்பார். இந்த ஒரு 100 இருக்கும் ராதர் கண்டிப்பாக வந்து அதுதான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் 100. இன்ஃபேக்ட் வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டல் ஒரு 245 ஆல்தோ ஒரு பிலோ பார் டோட்டல் ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் டோட்டலுக்கு எடுத்துகிட்டு போனது பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுலோட 100 அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாண்ட்ரே பர்கர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை சூப்பராக போட்டார். அலாங் வித் ககிசோர் ரபாடா நமக்கு எல்லாமே தெரியும் எவ்வளோ ஒரு லீத்தலான பவுலர் அப்படின்னு சொல்லி ககிசோர் ரபாடா சூப்பராக போட்டார். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த லைன் அண்ட் லென்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக அவர் வச்சுருந்த லைன் அண்ட் லென்த் தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூவிங் அஹெட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் டீன் எல்கர் வந்து 185 ரன்ஸ் அடிச்சிருந்தார் நம்மளே சொன்ன மாதிரி. அண்ட் அவரை சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன் ஆடினாங்க. ஆனால் அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து டீன் எல்கார் ஒரு கண்டினியூஸாக ஒரு 2 பார்த்துக்கிட்டதும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேனுக்கு அந்த ப்ரெஷர் வந்து பெரிய அளவில் இல்லை. அண்ட் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு. அண்ட் அந்த விதத்தில் டீன் எல்கார் வந்து ஒரு பக்கம் கான்ஸ்டன்ட்டாக நின்னதுனால அவருக்கு அந்த பவுண்டரிஸ் ரெகுலராக வந்துட்டு இருந்தது. அண்ட் அது மட்டுமே நான் பார்த்தீங்கன்னா மார்க்கோ யான்சன் வந்து டுவர்ட்ஸ் த வெரி எண்ட் பார்த்தீங்கன்னா 84 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து புதுசே இல்லை. சாம் கரன் பார்த்தீங்கன்னா 2018 இங்கிலாந்து சீரீஸில் வந்து இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் தி ஆர்டர் வந்து ரன் அடிப்பார். கைல் ஜேமிசன் அவரோட டெபு சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நியூசிலாண்டில் வந்து இந்த மாதிரி வந்து டவுன் தி ஆர்டர் ரன்ஸ் அடிப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய டைம் ஆயிருக்கு. WTC ஃபைனல் 2021 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து டிம் சவுத்தி வந்து டவுன் தி ஆர்டர் ரன்ஸ் அடிப்பார். ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராப்ளமே இருந்திருக்கு இந்தியாவுக்கு. அவங்களால வந்து அந்த டெய்லை வைப் அவுட் பண்ண முடியல. அது ஒரு சின்ன இஷ்யூவாகவே இருந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. ஸோ அது மட்டுமே இல்லாமல் எனக்கு என்ன பர்சனலாக தோணுச்சுன்னா இந்தியா வந்து லென்த்து வந்து போலிங் போட்ட லென்த் வந்து பெரிய அளவில் வந்து சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ரொம்ப வந்து ஷார்ட்டாக இருந்த மாதிரி அந்த ஷார்ட்டர் சைடு இருந்த மாதிரி இருந்தது. இன்னும் கொஞ்சம் மேபி மேலே போட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சுன்னா விக்கெட் வந்து கண்டிப்பாகவே கொஞ்சம் நம்ம மேலே போடுற பால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்தது, கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் ஆஃப் விக்கெட் கண்டிப்பாகவே இருந்து அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அதை கொஞ்சம் பண்ணியிருந்தால் பார்த்தீங்கன்னா பெட்டரான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாகவே இந்தியா எதிர்பார்த்துருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் அது மட்டுமே இல்லாமல் டுவர்ட்ஸ் தி எண்ட் மார்க்கோ யான்சன் அடித்த அந்த ரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லீடை வந்து ஒரு 168 ரன்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 160 ரன் தாண்டி போயிடுச்சு. அப்படின்றப்போ கண்டிப்பாகவே நம்ம வந்து ஒரு தேர்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வர்ற டீம் வந்து 168 ரன்ஸ் லீட் அப்படின்றப்பவே அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி கொஞ்சம் ஒரு டவுன்ஃபால் ஒன்று கண்டிப்பாகவே வரும் பேட்டிங் டீமை பொறுத்த வரைக்கும். நான் கண்டிப்பாக இந்தியாவுக்கு அதுதான் ஆச்சு என்னை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 131 ரன்ஸ் கால் அவுட் இந்தியா. அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ் அண்ட் 35 ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் கிட்டத்தட்ட வின் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியன்னா இந்தியா வந்து அந்த பேனிக் பட்டனை ப்ரெஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாகவே இல்லை. இந்தியா கண்டிப்பாகவே வந்து லென்த்தை பெட்டர் பண்ணியிருக்கலாம்.
அண்ட் அடுத்த டெஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக வந்து என்ன லென்த் போடணும் அப்படின்றத வந்து கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் நம்ம ஆஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே அதான் எதிர்பார்க்குறோம். அண்ட் கிரெடிட் டு வே சவுத் ஆஃப்ரிக்கா பிளேட். ஐ மீன் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கா. இந்தியா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் வின் பண்ணதில்லை. ஆனால் அந்த ரெக்கார்டை வந்து இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க சவுத் ஆஃப்ரிக்கா. வெரி குட் ஷோ as far as சவுத் ஆஃப்ரிக்கா கன்சர்ன்ட். ஸோ கைஸ் கண்டிப்பாக இந்தியா கம்பேக் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.